வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். பண மதிப்பிழப்பு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். 2017 வந்தது. அந்த அவஸ்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சென்னையில் நில மதிப்பிழப்பு அப்படின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. இது நமக்கு புதுசாக இருக்கும். ஆனால் இதுதான் உண்மை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு உண்மை. திடீர்னு உங்கள் வீட்டில் நீங்கள் பட்டா நிலம் வச்சுருக்கீங்க. உங்கள் நிலம்லாம் இனிமேல் போகாதுங்க, நீங்கள் விற்க வைக்க முடியாது, பேங்க்கில் லோன் வாங்க முடியாது, இந்த நிலத்தினுடைய வேல்யூ 0 அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கஷ்டத்தை இப்போ சென்னையில் ஒரு பகுதி மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த பகுதி தான் பள்ளிக்கரணை மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்கள். எதனால் திடீர்னு அந்த நிலம்லாம் மதிப்பிழப்பு பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டாக்கா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. 1965களில் சதுப்பு நிலம் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலம்தான் அந்த பள்ளிக்கரணையும் அதை சுற்றியுள்ள நிலங்களும். சதுப்பு நிலம் அப்படின்னாக்கா 2 விதமான சதுப்பு நிலம் இருக்குது. ஒன்று நன்னீர் சதுப்பு நிலம், மற்றொன்று கடல் நீர் சதுப்பு நிலம். கடல் நீர் சதுப்பு நிலம் கடல் ஓரத்தில் இருக்கும். அது பேக் வாட்டர் அந்த சதுப்பு நிலம் இருக்கும். அதில் விலங்குகள் இருக்கும், பறவைகள், செடி கொடிகள்லாம் வளர்கிற இடமா தான் இருக்கும். ஆனால் நன்னீர் சதுப்பு நிலம் என்பது மிக 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 அரிதான ஒன்று. சென்னைக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அந்த சதுப்பு நிலம். அது 1965 5500 ஹெக்டேர், ஏக்கர் கிடையாதுங்க, ஹெக்டேராக இருந்த அந்த சதுப்பு நிலம் இப்போ எடுத்த சென்சஸ் பிரகாரம் பார்த்தாக்கா வெறும் 668 ஹெக்டேர் மட்டும்தான் இருக்குது. அப்போது எந்த அளவு ஆக்கிரமிப்பு ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா புரியுது. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், இங்கெல்லாம் மழை எப்போ பெஞ்சாலும் வெள்ளம் வருது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் வெள்ளம் வருதுன்னு என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா? சதுப்பு நிலத்தெல்லாம் அடைச்சி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் அந்த இடத்துல வெள்ளம் வருது. வேளச்சேரி பேர்லேயே அதுக்கான விடை இருக்குது. வேளச்சேரின்றது ஊரு கிடையாது, நிலம் கிடையாது, அது ஒரு ஏரி. ஒரு ஏரியில் கொண்டு போய் வீடை கட்டி வச்சுக்கிட்டு ஐயோ மழை பெஞ்சா தண்ணி வருதேன்னு சொல்கிறதுல என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னு பாருங்கள். இது மக்களின் தவறு கிடையாது. அப்பொழுது இருந்த அரசியல்வாதிகளோ இல்லை மற்ற அதிகாரிகளோ செய்த தவறுனால் இப்போ மக்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஒரு உண்மை. பள்ளிக்கரணை என்பது அந்த சதுப்பு நிலமாக இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இப்போ வெறும் 698 ஹெக்டேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கொஞ்சமாக விட்டாக்கா அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க. மழை பெஞ்சதுனாக்கா இயற்கையான சென்னையினுடைய இந்த ஹார்ட் ஹப், அதுதான் மழை நீரை சேகரித்து கடலுக்குள் அனுப்புகின்ற ஒரு வடிகாலாக இருக்கின்ற ஒரு நிலம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏன் இப்படி அறப்போர் இயக்கம் என்பவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க, ஒரு பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்கில் தான் இந்த தீர்ப்பை பசுமை தீர்ப்பாயம் கொடுத்திருக்கின்றார்கள். பசுமை தீர்ப்பாயம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த சதுப்பு நிலம் சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்கின்ற இந்த சதுப்பு நிலம் ஒரு ராம்சார் நிலமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. ராம்சார்னா என்னன்னாக்கா, அதில் ஒரு ஒப்பந்தம், அந்த துருக்கியில் அந்த ஒரு ஒப்பந்தம் ராம்சார் என்கின்ற இடத்துல கையெழுத்து இட்டு அந்த ஒப்பந்தத்தினால ராம்சார் நிலமாக அறிவிக்கப்படுகின்ற. இது அப்படி அறிவிச்சிட்டாங்கனாக்கா அந்த இடத்துல எந்த விதமான கட்டுமான பணிகளும் நடக்கக்கூடாது அப்படின்றது ரூல். அங்கே இப்போ பசுமை தீர்ப்பாணையம் அதை அறிவிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே என்னன்னாக்கா, அந்த பக்கம் அந்த OMR ஹப்பு தான் அந்த ஐடி விங்காக பார்க்கப்பட்டது. இஷ்டத்துக்கும் நல்லா விலை ஏறிடுச்சு. வெறும் கழனி காடு வச்சுக்கிட்டு எருமை மாடு மேய்ஞ்சிட்டு இருந்த இடமெல்லாம் இப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனி ஆயிடுச்சு. எல்லாமே அந்த சதுப்பு நிலம் அதை ஒட்டி இருக்கின்ற அந்த நிலத்தில் கட்டின பில்டிங்காக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மழை நீர் எங்கே தான் போவோம்? மழை பெய்யும் போது வெள்ளம் வரத்தான் செய்யும். அதனால் அங்கே மட்டும் பாதிப்பு கிடையாது. அந்த இடம் அடைஞ்சிதுனாக்கா அந்த இடத்துல இருந்து சென்னை டி நகரில் இருந்து பெரம்பூர் வரைக்கும் வெள்ளம் வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றது. அதனால தான் அந்த சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கவர்மெண்ட்டு சொல்லுது. சரி, இந்த சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட வேண்டியது, இதில் எப்படி ஜனங்க பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னாக்கா,
இந்த சதுப்பு நிலத்தை சுற்றி இருக்கின்ற நிலங்கள், அதாவது அந்த மடிப்பாக்கம் ஆகட்டும், வேளச்சேரி ஆகட்டும், துறைப்பாக்கம் ஆகட்டும், இந்த மாதிரி சதுப்பு நிலத்தை ஒட்டி, அதாவது பள்ளிக்கரணையை ஒட்டி இருக்கின்ற இந்த நிலங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கின்ற அந்த நிலப்பகுதிகள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஜோன். அந்த இடத்துல பட்டாவே வச்சிருந்தாலும் அது சதுப்பு நிலம் இல்லை, ஆனால் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஜோனில் வருகின்றதுனால அந்த இடத்துல கட்டடங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இதையே முன்கூட்டியே சொல்லலை அப்படின்னு பார்த்தாக்கா, முன்கூட்டியே நடந்த பல ஊழல்களில் இதுவும் ஒன்றாக இருக்கலாம் என்று மக்கள் கருதுகிறார்கள். ஏன்னாக்கா அப்போவே சொல்லியிருந்தா மக்கள் உஷாராக அங்கே வாங்காமல் இருந்திருப்பாங்க. வேளச்சேரியெல்லாம் எப்போங்க டெவலப் ஆச்சு? ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க டெவலப் ஆச்சு. ஒரு 2000 போய் பார்த்தோம்னாக்கா வேளச்சேரியெல்லாம் வெறும் கழனி காடு தான், நல்லா வயல்வெளிகள் பசு 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 பசுன்னு பசுமையாக இருந்த இடம்தான். இந்த பள்ளிக்கரணை என்பது நாங்கள் சும்மா காலேஜ் படிக்கும்போது இது பண்ணும்போது விளையாட்டுக்கு போய் பார்த்தோம்னாக்கா பள்ளிக்கரணைங்கிறது வந்து பன்னிகளும் மாடுகளும் மேய்ஞ்சு கொண்டிருந்த இடம். அது ஒன்றும் பெரிய இந்த ஒரு டெவலப்டு ஏரியாவே கிடையாது. சென்னை வாசிகளுக்கு நன்னாகவே தெரியும். கிண்டி வரைக்கும் தான் ஒரு சென்னை லிமிட்டுன்னு இந்த பக்கம் கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் செங்கல்பட்டு போகிற வரைக்கும் ஜிஎஸ்டி ரோட்டில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் இருந்தது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தாக்கா கிண்டியினுடைய ஹப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டாட்டானுடைய ஒரு ஷோரூம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷம் முன்னாடி நம்ம போய் பார்த்தோம்னாக்கா கிளாஸ்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்தது. கிளாஸ்கோங்கிறது என்றதுனாக்கா ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி. அப்போ ஏன் அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி இப்போ அந்த கிண்டி பக்கத்தில் வைக்கிறாங்கனாக்கா, அது வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக கருதப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட அந்த ரேஸ் கோர்ஸுக்கு பின்னாடி இருக்கும். ரேஸ் கோர்ஸு குதிரைகள்லாம் இது பண்ணி ரேஸ் நடத்துகிற இடம், அதுக்கு பின்னாடி தான் இந்த இடம் இருந்தது. அந்த கிளாஸ்கோ கம்பெனி இருந்தது. அதுக்கப்புறமா கிளாஸ்கோ கம்பெனி போனதுக்கு அப்புறமாக டாட்டாவுடைய ஷோரூம் வந்தது. இந்த மாதிரி அது டெவலப்மெண்ட் ஆச்சு. அதை விட்டு கொஞ்சம் தூரம் போனோம்னாக்கா அந்த செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளச்சேரியினுடைய செக் போஸ்ட்டில் ஷாஷன் கெமிக்கல் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே முழுவதுமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான இடங்கள். அது இந்த பக்கம் ஒரு கெமிக்கல் கம்பெனி இருந்தது. ஏன் கெமிக்கல் கம்பெனியெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்துலனா, ஒரு 30 வருஷம் முன்னாடி கூட அந்த கம்பெனிகள் அங்கே தான் இருந்தது. இப்போவும் அதில் பார்ட் ஆஃப் தி கம்பெனி இருக்கின்றது. இந்த இடத்துல ஜன நடமாட்டம் இருக்கக்கூடாது, அதனால தான் அந்த கெமிக்கல் கம்பெனிக்கு அங்கே லைசன்ஸ் கொடுத்து அந்த இருந்தது. அப்படி இருந்த இடம் பள்ளிக்கரணை, இந்த மடிப்பாக்கம், இதெல்லாம் லோ ஏரியா. மழை பெஞ்சா தண்ணி நிற்கக்கூடிய ஏரியா. ஏன்னா பூமியினுடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த பூமியின் அமைப்பு இருக்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு போய் வீடு கட்டிட்டு, ஐயோ நான் பட்டா நிலத்தில் வீடு கட்டிட்டேன், எனக்கு வந்து தண்ணி வந்து நிற்கிதுன்னு சொன்னாக்கா, இது மக்களின் குற்றமா இல்லை அதை விற்ற அரசாங்க அதிகாரிகளின் குற்றமா என்பதை மக்கள் தான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா பேர்லேயே அது வேளச்சேரின்னு இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா அண்ணா நகர் பக்கத்தில் முகப்பேருங்கிறது ஒரு ஏரியில் வீடு போட்டுக்கிட்டு அதுக்கு ஸ்கீம் ஏரி ஸ்கீம். நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா அப்படிங்கிறது வல்லூர் கோட்டம் இருக்கிறதே ஒரு ஏரி இருந்தது. ஒரு காலத்தில் ஏரி எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்து ஏரி இருந்தது. அந்த இடத்துல பனைமரம்லாம் இருக்கும், தென்னைமரம்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். வல்லூர் கோட்டம் வர்றதுக்கு முன்னாடி குப்பை கொட்டி இருந்தாங்க. ஏரியை கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை கொட்டி மூடிட்டு வல்லூர் கோட்டம் அமைச்சிட்டு இந்த பக்கம் வந்து லேக் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போர்ஷல் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற இடமா கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியிலேயே போய் எல்லா இடத்துலையும் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாக்கா, அப்போ சமதளத்தில் எங்கே தான் தண்ணி போவோம்? தண்ணி நிற்க வேண்டிய இடம் ஏரி, தண்ணி நிற்க வேண்டிய இடம் சதுப்பு நிலம். அதை வந்து லேண்டு போட்டு லேஅவுட் போட்டு விற்றாக்கா மக்கள் வாங்க தான் செய்வாங்க. இதை தடுக்க வேண்டிய கடமை எப்போ யாருக்கு இருந்தது? அரசாங்கத்துக்கு இருந்தது. அதை செய்ய தவறியதால், பழைய அரசாங்கங்கள் செய்ய தவறியதால், அதிகாரிகள் அதை ப்ராப்பராக எடுத்து சொல்லாத காரணத்தினால் இன்றைக்கு ஜனங்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 1,50,000 பேர் இந்த சதுப்பு நிலத்தால் இப்போ அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு பட்டா நிலம் இருந்தாலும் அவங்கள விற்க முடியாது, வாங்க முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. எஸ்ஆர்ஓவில் போய் நீங்கள் துறப்பாக்கமோ பள்ளிக்கரணையோ இல்லை மடிப்பாக்கமோ கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அங்கே எவ்வளோ மக்கள் குடியிருக்கின்றார்கள்.
மெட்ரோ ட்ரெயின் போகுது, பறக்கும் ரயில் போகுது, வேளச்சேரி வழியாக பறக்கும் ரயில்லாம் அந்த பக்கம் தான் போகுது. சரி, கவர்மெண்ட்டு போட்டாங்க, ஒரு பில்லர் தான் போட போகிறாங்க, அதனால எந்த நிலத்துக்கும் ஒரு ஆக்கிரமிப்பு அவ்வளோ பெருசாக இருக்காது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளருதுன்னு எடுத்துக்கிட்டா கூட அங்கே இருக்கின்ற மக்களுடைய நிலைமை இப்போ என்ன ஆயிருக்கும்னு நான் நினச்சி பாருங்கள். சப்போஸ் ஏதோ ஒரு அப்போ வாங்கினவங்க நிலத்தை கல்யாணம் இல்லை வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, பையன் படிப்பு ஃபாரினுக்கு போகிறாங்க, படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இருக்கின்ற ஒரு அரை கிரவுண்டோ ஒரு கிரவுண்டோ கொண்டு போய் பேங்க்கில் வச்சா பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டான். ஏன்னா 0 வேல்யூ ஏரியா அது. இப்போ ஸோ பல கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதில் கொண்டு போய் ரியல் எஸ்டேட் முடக்கிட்டாங்க. தெரிந்தே தான் ரியல் எஸ்டேட் முடக்கி இருக்காங்க. ஆனால் மக்கள் தெரியாமல் கொண்டு போய் வாங்கிட்டாங்க. மக்களை குறை சொல்ல முடியாது. மக்கள் இதில் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இந்த உண்மையை எழுதி கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் ஏமாந்திருக்கிறார்கள். மக்கள் இப்போ கவர்மெண்ட் வந்து அப்பா இந்த இடத்துல வந்து சதுப்பு நிலம், இங்கே வந்து வீடு கட்டக்கூடாது, இதை சுற்றி இருக்கின்ற 1.5 கிலோமீட்டருக்கு எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தள்ளி இருக்கின்ற இடம் திருப்பூரூரோ அதுக்கு மேலே டெவலப் பண்ணியிருந்தாங்கனாக்கா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்போ சென்னையை ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளிக்கரணையெல்லாம் போய் லேண்டு போட்டதுனால துறப்பாக்கம் இங்கெல்லாம் போட்ட எல்லாமே ஹைரைஸ் பில்டிங், 20 மாடி 25 மாடி 27 மாடி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தால் தண்ணி எங்கே போவோம்? மழை பெஞ்சா தண்ணி எங்கே போவோம்? எல்லாமே சென்னைக்குள்ளே தான் வரும். அதனால தான் இவ்வளோ ஃப்ளட் ஆகுது. ரொம்ப அஃபெக்டட் ஏரியாவே அந்த மடிப்பாக்கம், வேளச்சேரி, துறைப்பாக்கம், அந்த சரௌண்டிங் ஏரியான்றது ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு காரணம் இந்த மாதிரி சதுப்பு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணது, ஏரிகளை ஆக்கிரமிப்பு பண்ணதுனால தான் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அவ்வளோ எதுக்குங்க? ஸோ இதிலிருந்து நம்ம கருத்து என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, அட்லீஸ்ட் இனிமேலாவது மக்கள் ஒரு நிலத்தை போய் வாங்கிறதுக்கு முன்னாடி, அது இந்த ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலம் எப்படி இருந்தது, இந்த நிலத்தை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு சிட்டிக்குள்ளே இருக்கின்றதா, அவுட்டரில் இருந்தாலும் அவுட்டர்லேயே இருந்தாலும் பரவாயில்லைங்க. செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி அவுட்டர்லேயே இருந்தாலும் புன்சை நிலம், விளையாத நிலத்தை வாங்கி அங்கே வீடு கட்டிக்கிட்டு போனால் எந்த விதமான தொல்லையும் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குன்றதுனால இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் கட்டியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன அந்த கமர்ஷியல் நிறுவனங்களுக்கெல்லாம் அப்ரூவலே கிடைக்கல. அவங்களாம் ஃபோர்ஸ்டு டு மூவ் டு அதர் பிளேசஸ். அப்போ என்ன ஆகுது? அந்த ஓவரால் லேண்டினுடைய டோட்டல் வேல்யூ அவுட்டு. இனிமேல் அந்த இடத்துலலாம் வீடு கட்டி வீடு குடி போகிறவங்களுக்கெல்லாம் ஏதோ இருக்கிறவங்க வசிச்சுட்டு இருக்கலாம். இனிமேல் புதுசாக அங்கே வாங்க முடியாது. வாங்கினாங்களும் அந்த வேல்யூ ஏறாதங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜனங்க தான் திங்க் பண்ணி இனிமேல் இருக்கின்ற தலைமுறையாவது ஒழுங்காக அனலைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நிலத்தை வாங்கணும். அட்லீஸ்ட் இப்போ பதவி ஏற்று இருக்கின்ற இந்த ஆட்சி இந்த மாதிரி இருக்கின்ற கலைகளை எல்லாம் கலைந்து நேர்மையாக ஒரு நிலத்தை விற்பதற்கு வழி செய்வார்கள் என்று கூறி இந்த காணொளி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.